ஏம்மா நாங்கள் ஒரு கணக்கெடுப்புக்காக வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம் என்ன? அவருக்கு மாதம் ஒரு 35 ரூபா கிட்ட சம்பளம் வரும். நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வருமானம் கம்மியாக இருக்கவங்க, அப்புறம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்து சொந்த வீடு கட்டித்தர போகிறோம். அதுக்காண்டி தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்டுக்காருக்குலாம் நல்ல வருமானம் தான் போல. இந்த வீடு சொந்த வீடுங்களா? மருமோளை இருமா, நான் பேசிக்கிட்டேன். தம்பி, இது வாடகை வீடு தான், பார்த்துக்கோங்க. மாமியா கிளி மூஞ்ச எப்படி மாற்றிட்டு ஒரு நிமிஷம். சொந்த வீட்டை வாடகை வீடுங்களா சொல்லுது? அது மட்டும் இல்லை தம்பி, என் மாவன் சம்பாதிக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் வீட்டு செலவுக்குன்னு 1 ரூபா கொடுக்கறதில்ல, பார்த்துக்கோங்க. வெறும் குடிகார பையன். சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சே வீணாக்குதான். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுதும், பார்த்துக்கோங்க. என் மருமோளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எப்படி மெலிஞ்சு போயிருக்கா பார்த்தீங்களா? ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடுதா. அவ்வளோ கஷ்டப்படுதான் தம்பி. நீ கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், நான் எல்லாம் பேசிக்கிறேன். மாமியா கிழவி ஒரு சொந்த வீட்டுக்காண்டி பெத்த பிள்ளையே குடிகாரன்னு சொல்லுதா பாரு. ஏய் அப்பா பாதகத்தி, இவளெல்லாம் விஷம் வச்சு கொண்டா என்ன? சரிம்மா, நான் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன், நான் வாரேன் என்ன? சரிங்க தம்பி. எப்பா ஆஸ்கர் அவார்டு என் மாமியா கிழவிக்கு தான் கொடுக்கணும்.